இமயாவின் மாய பயணங்கள். அழகான ஒரு காலை. இனியா வீட்டின் முன் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் இமயா நிறங்கள் அடுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். இமயா, நிறங்கள் குறைவா இருக்கு, எப்படி வரையாது? அக்கா, நம்ம கிட்ட இருந்த எல்லா நேரமும் காயாச்சு. இரு சகோதரிகளும் சற்றே கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அந்த நேரத்தில் சுக்கு என்ற சிறிய பறவை பறந்தபடி வந்து கிளையில் அமர்ந்தது. இனியா, இமயா, கவலைப்படாதீங்க. காட்டு நடுவே மாய வண்ண மரம் இருக்கிறது. மாய வண்ண மரம்? உண்மையாவா? அப்படின்னா போய் பார்த்தியலாமே. மூவரும் காட்டு வழியாக நடக்க தொடங்கினர். இலைகள் அசைந்து இசை போல ஒலித்தன. அக்கா, எவ்வளவு அழகா இருக்கு. சுக்கு சொன்ன மரம் எப்படி இருக்குன்னு தெரியலையே, பார்க்க அவளா இருக்குல்ல இமயா? சிறிது நேரத்தில் அவர்கள் அதிசயமாக ஒளிரும் வண்ண மரத்தை பார்த்தனர். வா அக்கா, இலைகள் எல்லாம் வண்ணம் ஒளியுது. இது நம்ம வாழ்க்கையே அழகா மாற்ற மாதிரி இருக்கு. குழந்தைகளே, நல்ல மனசு இருந்தால்தான் மாய நிறங்களை பெறலாம். ஒரு நல்ல எண்ணம் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்தால் சந்தோஷம் அதிகரிக்கும். அமர்ந்தால் வாழ்க்கை வண்ணமயமாகும். மரம் மகிழ்ந்து 3 மாய துளிகளை அவர்கள் முன் விட்டது. அக்கா, வானவில் மாதிரி ஒளியுது. ஆமா இமயா, இதான் நமக்கு தேவையான அதிசயம். இனியா இமயா கிராமத்திற்கு திரும்பினர். அங்கிருந்த குழந்தைகள் அவர்களை ஆவலுடன் பார்த்தனர். எல்லாரும் உங்க ஓவியத்தை எடுத்து வாங்க, நாங்க உங்களுக்கு மாய நிறத்தை தருகிறோம். அது அது ஒளிரும் உயிரோட இருப்பது போல இருக்கும். ஒரு சிறுவனின் பட்டாம்பூச்சி ஓவியம் வானவில் துளியை தொட மறைந்து ஒளிர்ந்தது. பாருங்க, பட்டாம்பூச்சி ஜொலிச்சு பார்க்கிற மாதிரி இருக்கு. நம்மளோட இந்த நல்ல எண்ணத்தாலதான் இது நடந்தது. இரவில் இனியா கனவு துளியை பயன்படுத்தினாள். என்று எல்லாருக்கும் இனிய கனவு வரணுகா. ஆமா இமயா, இதான் நம்மளோட மாய நாளின் சரியான முடிவு. காலை எழுந்தபோது சுக்கு பறவை அவர்கள் முன் பறக்கும்படி வந்தது. மக்கள் அதிசயம் உங்களை காத்திருக்கிறது. இமயா, இன்னும் நிறைய மாய பயணங்கள் நம்மளை வரவேற்குது. ஆமாக்கா, நான் ரெடியா இருக்கேன். இனியா இமயாவின் மாய பயணம் தொடர்கிறது. குக்கு குட்டீஸ், நல்ல மனசுதான் நம்ம சூப்பர் பவர். பை பாய். Thanks for watching. Like, Share, subscribe. click the bell button.